Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 12th குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். சரியா, இந்த நேரத்தில் நாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான நேரத்தில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா, கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் குவார்ட்டர்லி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப இதை ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 ஒன் வேர்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா, அதாவது நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்லும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 18 வயது நிறைவடையா குழந்தைகள் வாகனம் இயக்கினாலே விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தையின் பெற்றோருக்கு டேஷ் ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இலக்கணத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பாடலோட வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து யார் கூறியதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்மிலும் வெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்திட வேண்டும் என்று பாடுதலே நாம் வலிமை பெறுதலுக்கு வழியாகும், வேறு வழி இல்லை என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நரம்புக்குள் வீணை மீட்டி இருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உவா உர சரியா வந்து கூடும் உடுபதி இரவி உத்தார் இவ்வடியில் அதாவது சுகீர்கவனை ராமனையும் குறிக்கும் சொற்கள் முறையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடா ஆ சரியா யானை களிமண் பேக இவ்வகையில் தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் பொருள்பாலில் உள்ள இயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் காவி மனம் சரியா கலனே சுக்கிரணமெனம் கலப்பை இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுவையோடு அதாவது சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துங்க, அதாவது சுடுகாய் இருக்குது, மணத்தக்காளி சாறு இருக்குது, வசம்பு இருக்குது, மாவிலை கறி இருக்குது. சரியா, எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பொறுத்துக சரியா முதல் கல் அதாவது உரிமை தாகம் தலைக்குளம் கண்ணன் பாட்டு. சரியா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன? முதல் கல் வந்து பார்த்திங்கன்னா பூமணி, உரிமை தாகம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், தலைக்குளம் வந்து பார்த்திங்கன்னா உத்தம சோழன், கண்ணன் பாட்டு தோப்பில் முகமது மீரான். சரியா, இது நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம், காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மதமான பேய்பிடியா திருக்க வேண்டும் என்று கந்தவேலிடம் வேண்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாசிமணிக்கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் டேஸில் இவ்வகை படிமம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தவறான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுதக்கூடாது. சரியா, அப்படிங்கிறத இது வந்து என்ன தவறான கூற்று, சரியான கூற்று கிடையாது, தவறான கூற்றை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் யாவை? எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? அதுக்கப்புறம் ஞானத்தின் பெரியது எது? அதுக்கப்புறம் தருமமிகு சென்னையில் அதாவது கந்த தோட்டத்துக்குள் வளர் அங்கு சரியா கந்தவேலை என்று தொடங்கும் பதிவிரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நடை அழகியல் பற்றிய தொல்காப்பியம் கூறும் கருத்தினை குறிப்புக. அதுக்கப்புறம் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக முறை வைப்பு என்றால் என்ன? சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதாவது இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸி தான், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா எப்போதும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சடாயுவை தந்தையாக ஏற்று ராமணன் ஆற்றிய கடமையை எழுதுக. சரியா, மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக. அதுக்கப்புறம் தலைமகன் பாங்கிற்கு உரைத்தது என்னும் கூற்றின் வழி அம்மூவனார் வெளிப்படுத்தும் உள்ளுரை பொருளை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
செயல் பகுதியில் இருக்கிறத பார்த்துங்க. செயல் பகுதி உடனே நடக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து அதாவது இலக்கணம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷ குவார்டர்லி எக்ஸாமுக்கு நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 6 மார்க் கொஸ்டின்ஸை அப்படியே ஒரு தடவை என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாலும் சரி, இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன பார்த்தா இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செயல் பகுதி பாருங்கள். விண்வேறு என தொடங்கும் இதில் வெற்றி பெற பாடலை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரிது என முடியும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஆனால் நல்லபடியாக இது எல்லாத்தையும் போத்துட்டு போனீங்க. நமக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.